வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி மல்லி சாதம் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அரை கட்டு மல்லி இலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். கிட்டத்தட்ட 100 கிராம் அளவு இருக்கும் இந்த மல்லி இலை. மல்லி இலையை போட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் பேன் சூட்லேயே வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போது இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதோடைய 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி. இது ஆப்ஷனல் தான். ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு ஒரு 10-15 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். குறைஞ்ச தீயிலேயே ஒரு 2 நிமிஷம் விரட்டி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்த பிறகு மறுபடியும் 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈரத்தன்மை போகணும். இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே சாதத்தை உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். இதில் 3 கப் அளவு சாதத்தை போட்டு கலந்து விட்டுடலாம். குறைஞ்ச தீயிலேயே 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக ஹெல்த்தியான மல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.